வணக்கம். நெல்லைக்கண்ணிக் சார்பாக அகிலாண்ட உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஹிட் பேரேட் புக்ல வந்து நம்ம 2வது பார்க்க போறோம். இந்த 2வது பார்க்க போறதுல நம்ம யாரை பார்க்க போறோம்னா எஸ்ஆர் ஷிப்பிங், அதாவது சசிகாந்த் அண்ட் ரவி ருவியா பிரதர்ஸ். ஸோ இவங்க ரொம்ப லைக் அம்பானி, அதானி, டாடா மாதிரி இவங்களும் ஒரு பெரிய குரூப், மார்வாரி குரூப். இதனோட பியூட்டி என்னன்னா, அந்த கேரிகேச்சர் டயக்ராம்ல வந்து நான் ஸ்பெஷாலிட்டி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கேரிகேச்சர் டயக்ராம்ல இந்த ஷிப்பு படம் போட்டிருக்காங்க. அது எஸ்ஆர் ஷிப்பிங்னு. இதுதான் சசிகாந்த் ருயா. இப்போ அவர் இல்ல, 2024 இறந்துட்டாரு. இந்த சசிகாந்த் ருயா உடைய ராசியான நம்பர் 13. நிறைய பேருக்கு 13 வந்து ராசி நம்பர் கிடையாது. தி ஐடிஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் ஷேக்ஸ்பியர்ல படிச்சிருப்பீங்க. 13th மார்ச் வந்து நல்ல நாள்ல அன்னைக்குதான் சீசரை கொண்டதுன்னு சொல்லி அந்த ஜூலியஸ் சீசருடைய ஸ்டோரியில வரும், ஷேக்ஸ்பியர் ஸ்டோரியில. அதே மாதிரி 13ஆம் நம்பர் நிறைய பேர் நம்ம இது லைக் பண்ண மாட்டாங்க, ஆனா அவருக்கு அதான் ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சசிகாந்த் ருயா அண்ட் ரவி ருயாவுடைய பிரதர் படம் இங்க இருக்கு பாருங்க. இதுதான் சசிகாந்த், அது வந்து ரவி ருயா. ஸோ இவங்க வந்து பேசிக்லி மார்வாரி ஃபேமிலி. இவங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 1959 அட் சென்னை போர்ட்ல ஒரு 2 கோடிக்கு ஆர்டர் எடுத்தாங்க. அதுல இருந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ தே மைக்ரேட்டட் ஃப்ரம் நார்தர்ன் சைட், ஃப்ரம் குஜராத் டு ஹியர் அண்ட் தே ஸ்டார்டட் த பிசினஸ் இன் சென்னை. இது வந்து எஸ்ஆர் ஷிப்பிங். இவங்க வந்து எஸ்ஆர் கேபிட்டல் நிறைய இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான தமிழ்நாட்டு சமாச்சாரம் இருக்கு. இது வந்து எஸ்ஆர் ஷிப்பிங் பாருங்க, 27 வெசல் அப்பவுமே வச்சிருந்தாங்க. கப்பல் நிறைய ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. வைசாக் டெர்மினல் வந்து சுதேசி மூவ்மெண்ட் மோடிஜி கொண்டு வந்ததுல வைசாக் போர்ட்டை வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதே நீங்க பாருங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், எஸ்ஆர் ஷிப்பிங் தான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை வந்து டேக் ஓவர் பண்ணது. தூத்துக்குடி உள்ள டூட்டுகிரி ஸ்பின்னிங் மில்ஸோடைய டைரக்டர் வந்து கொஞ்சம் ஷேரை வந்து இவங்ககிட்ட வித்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க கம்பெனிக்குள்ள டைரக்டர்ஸ்குள்ள பிரச்சனையில அந்த ஷேரை வித்தாங்க. அந்த எஸ்ஆர் ஷிப்பிங் ஷேரை வந்து திருப்பி வந்து சிவசங்கரன் வித்துட்டாங்க. எஸ்ஆர் ஷிப்பிங், சிவசங்கரங்கிறது ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸ், சிவா பிசின்னு அந்த காலத்துல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹெச்சிஎல் அண்ட் சிவா பிசி. ஸோ ஹெச்சிஎலும் சிவா பிசியும் காம்படிட்டர். சிவா பிசி தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த சிவசங்கரன் வாங்கினாரு. அந்த பேங்கை மீட்டெடுக்கிறதுக்காண்டி நிறைய முயற்சி பண்ணாங்க. நிறைய ஒரு அசோசியேஷன் கூட ஃபார்ம் பண்ணி அதுக்கெல்லாம் வாங்கினாங்க. பட் அது அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. பட் இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோ அல்லது குரூப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து எஸ்ஆர் ஷிப்பிங் தான் முதல்ல அந்த வேலைக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு விஷயம். அந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இந்த இஷ்யூ நடந்துச்சு. அந்த ஒரு 9,000 கோடி வந்து ராங்லி கிரெடிட் கொடுத்தாங்க. அதுல வந்து அவர் ரிசைன் பண்ணாரு சிஓ. அப்புறம் பாரத்